பொதுவா இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலே, இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் சரி, திராவிட சிந்தனையாளர்களுக்கும் சரி, பெரிய அளவுல வந்து ஒரு எரிச்சலாவே இருந்துட்டு இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு. பல நபர்கள் வந்து இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம், அந்த அறிவிப்பு வரும்போதெல்லாம், உடனே வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறாங்க? நடிகர்கள் வந்து நாடாண்டு என்ன செய்ய போறாங்க? இவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களின் கஷ்டங்கள புரிஞ்சிருக்காங்களா? அல்லது இவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரர்களா? அப்படின்னு உடனே வந்து பல இடங்கள்ல வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதப்போலதான் தற்போது அதே சிந்தனையில் உள்ள ஒரு நபர் வந்து அதே கருத்தை வந்து திரும்பவும் தெரிவிச்சிருக்கிறாரு. வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் வந்து நேத்து கொடுத்த ஒரு பேட்டியில அஜித் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு. அவர் வந்து அரசியல் பிரவேசம் அப்படிங்கறது வந்து எனக்கு பிடிக்காது. நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ள வர்றதோ, கட்சி ஆரம்பிப்பதோ, அல்லது வந்து நாடாள நினைப்பதோ வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். நான் பி.கே. பொதுவா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா, வர்றதுல என்ன தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்க முடியும். ஏன்னா, யார் வேணுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் கட்சிக்குள்ள வந்து அவர்களுடைய இணைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு மக்களிடம் ஆதரவு இருந்தால், அவர்களுக்கு உண்மையில் திறமை இருந்தால், அல்லது நல்ல எண்ணங்கள் இருந்தால், அவர்கள் நாடாளும் திறமையும், தன்மையும் அவர்களுக்கு வந்து சேரும். இதில் யாருக்கு என்ன எரிச்சல் இருக்க போகிறது? ஆனால் இப்ப வந்து சமீபத்திலயா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி கமல் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். கமல் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுல வந்து பெரிய அளவுல வந்து திராவிட சிந்தனையாளர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா வந்து கமல் வந்து திராவிட சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால, முற்போக்குவாதி அப்படிங்கிறதுனால. ஆனாலும் பல பல நபர்கள் வந்து பாஜகவின் பி டீம், அவர் வந்து சைலண்டா பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த தேர்தல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கும் போது அவரெல்லாம் வந்து உத்தமராயிருவார். அவர் மாதிரியான ஒரு பகுத்தறிவுவாதி உலகில் யாரையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. ரஜினி வரும்போது இதேதான் சொன்னாங்க. ரஜினிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களோட கஷ்டங்கள் என்ன தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், தமிழ்நாட்டு மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு வெறும் திராவிட சிந்தனையாளர்கள் மட்டும் சொல்லல, இன்னும் தம்பிகளும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பல நபர்கள் வந்து பேசினாங்க. அதே போல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இதேதான் பேசினாங்க. விஜய் அரசியல் கட்சி அவரு நிக்க மாட்டாரு, நடிகர்கள்லாம் வந்து நாடாள நினைக்க கூடாது, அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் மக்களுடைய கஷ்டங்களை பத்தி அப்படின்னு. இப்ப அடுத்து அஜித். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா EVKS இளங்கோவன் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரசின் மூத்த தலைவர், முன்னாள் தலைவர், ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு, அஜித் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. இருந்தாலும் மூத்த தலைவர் அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அவர் பேச்சை நம்ம எடுத்துக்கொண்டாலும், அவர் கட்சி ஆரம்பிக்கல, அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதை தொடர்ந்து அதை வச்சு அஜித் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது வந்து அவருக்கு வந்து அவரோட குணாதிசயத்துக்கு வந்து மிகவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒண்ணுது. அவருடைய கேரக்டருக்கு வந்து அரசியல் இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு திரு அந்தணன் அவர்கள் வந்து பேட்டியில சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த இடத்துல தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, நடிகர்களுக்கு வந்து வெயில் நிக்கணும், கஷ்டப்படணும், மழையில் நனைவாங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? கேரவன் விட்டா ஏசி ரூம் விட்டா வந்து சொகுசான வாழ்க்கை, கோடிகள்ல சம்பளம், இதை வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. உண்மையிலேயே வந்து இதை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். ஆனா ஒரு கேள்வியை கேட்கிறேன், நடிகர்களுக்கு மட்டும்தான் இந்த விதமான கோடிகள்ல சொகுசான வாழ்க்கை, சொகுசான எல்லாமேவா? அவர்களுக்கு மட்டும்தானா? இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட, எம்பியோட, மினிஸ்டர்ஸோட வாரிசுகளா இருக்கட்டும், அரசியல் கட்சியில இருக்கிறவங்கள சொல்றேன், அவர்களுடைய வாரிசுகளும் இப்ப அரசியல் கட்சிகள்ல எம்எல்ஏவோ, எம்பியாவோ, மினிஸ்டராவோ இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து களத்துல போய் இறங்கி கஷ்டப்பட்டு மக்களா தோளோடு தோளா நின்று வேர்வையில கலப்பைய புடிச்சிட்டு நிலத்துல இறங்கி உழுது வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அவர்களும்
BMW, ரேஞ்ச் ரோவர், மினி கூப்பர், இந்த மாதிரி கார்களில் பல கோடிகளில் காரு, கோடிகளில் வாட்சு, லட்சங்கள்ல ஷூவு. அவன் கஷ்டப்பட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து வேர்வை சிந்தி சம்பாரிச்சாலும் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க முடியாது. ஆனா அந்த 10 லட்சத்துல ஒருத்தர் வந்து ஷூ போட்டுட்டு இருக்காரு, அவர்களுடைய வாரிசு. கோடியில 1 கோடி 2 கோடி வாட்ச். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா? இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்புனா, இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் தான் சிட்டிங் மினிஸ்டரா இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் தான் வந்து ஏழைகளோட கஷ்டங்களை வந்து புரிஞ்சுட்டு செயல்படுவாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புனா, நம்ம கேள்வி எழுப்புவோம். ஆனா வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இந்த சிந்தனையாளர்களுக்கு எல்லாம் தோணவே தோணாது. ஏன்னா அவர்களெல்லாம் வந்து திராவிட பாரம்பரியத்துல வளர்ந்தவங்க, அப்படியே ஊறி திளைத்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் 6 அறிவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 60 அறிவு இருக்கும். அப்படியே மூளை ஒழுகி ஊத்தும். அப்படிதானே? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க இதெல்லாம் வந்து அவர்களுடைய புகழ் வெளிச்சம், அதாவது புகழ் வெளிச்சம் இருக்கிறதுனால அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, நாடாளணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களிடையே எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்க யாரும் முடிவு பண்றது? அவங்க வர்றதும் வராததும், தேர்தலில் நிற்பதும் நிற்காததும் அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க கட்சி ஆரம்பிக்கட்டும், அவர்களுடைய கொள்கையை சொல்லட்டும், அவர்களுடைய திட்டங்கள் வந்து வெளியே கொண்டு வரட்டும். அந்த திட்டங்கள் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓட்டு போட போறாங்க, அவர்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே போலதான் நீங்களும் வந்தீங்க. நீங்கன்னு சொல்றது உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற அந்த தத்துவங்கள். அந்த கட்சி சார்ந்த நபர்களும் இப்படித்தானே வந்தாங்க. புகழ் வெளிச்சத்தில் இருந்த ஒரு நடிகருடைய பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய பங்குல தானே அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. இதை நான் சொல்லல, அந்த கட்சியின் முன்னோடி, அந்த கட்சியின் முன்னோடி தலைவர் அவர் சொன்னது தானே. இதய கண்ணி நீ வாப்பா, நீ ஒரு இடத்துல முகத்தை காமிச்சா 1000 ஓட்டு அப்படின்னு. அப்பெல்லாம் நடிகர்களுடைய தேவை இருந்தது, தேவைப்பட்டது. அந்த ஒரு நடிகர் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், அவர் இல்லை அப்படின்னா உங்க கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா? இப்போ வெறும் உங்க கட்சியோட கொள்கை, உங்க கட்சியோட செயல்பாடுகளை வச்சுதான் வந்து ஓட்டு போட்டாங்களா மக்கள்? அந்த அந்த நடிகர் மட்டும் இல்ல, அது போல பல நடிகர்கள் சொல்ல முடியும். இப்ப சொல்றேன், வாகை சந்திரசேகர், SS ரவிச்சந்திரனா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய திராவிட சிந்தனை, திராவிட கொள்கைகளை வந்து வெளியே பேசி அவர்கள் மூலியமா தானே நீங்க எல்லாம் வந்து ஆட்சி பிடிச்சீங்க. இப்பவும் வந்து ஆட்சி தக்க வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்சியில வந்து ஒரு நடிகர் இருந்தா, உங்களுக்கு கீழே இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு சரிசமமாக உங்களுக்கு போட்டியா ஒரு நடிகர் வந்துட்டா அப்ப வந்து நடிகர் நாடாளக்கூடாது, எங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. பூனைக்கு யாராவது மணி கட்டணும்ல? நீங்க வந்து திராவிட இளவரசர், திராவிட மகாராஜாவே இருந்தாலும் அவருக்கு எதிராக வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்கா வந்து நிக்கணும்ல, எதிர்த்து. அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. எதிர்த்து நின்னாரு அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கணும்ல. அப்பதானே மக்களுக்கு அந்த நல்லது நடக்கும். அது யார் வேணாலும் நிக்கட்டுமே. ரஜினி வரட்டும், அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. கமல் தனியா நின்னாரு, இப்ப கூட்டணிக்கு போயிட்டாரு. விஜய் வராரு, அவர் தனியா நிக்கட்டுமே, ஜெயிக்கட்டுமே. மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லது தானே. மக்களுக்கு ஆட்சிக்கு வந்து தவறுகள் இருந்தா எப்பவுமே சுட்டி காட்டுறதுக்கு எல்லோரும் தயாராகத்தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆட்சியில வந்து எந்த குறையுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சுட்டி காட்டிட்டு தானே இருக்கோம். பல நல்லதும் நடந்துட்டு இருக்கிறது இல்ல. அதே போலதானே எல்லா ஆட்சியிலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை பாராட்டுவோம், கெட்டதை விமர்சிப்போம், அவ்வளவுதான். அஜித் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் வந்தாலும் வரட்டுமே, இன்னொரு போட்டியா இருக்கட்டுமே. இன்னும் 3 பேர் இல்ல 30 பேர் இருந்தாலும், சீமானா இருக்கட்டும், எல்லோருமே வந்தா எல்லோருமே நல்ல மக்களுக்கு எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு எது நல்லதோ, நல்ல திட்டங்களோ அது போய் சேரட்டுமே.
அவர்கள் ஆட்சியை பிடிக்கட்டுமே, மாற்றம் வரட்டுமே. மாற்றம் ஒன்றே மாறாது. ஒருத்தரே ஆட்சியை பிடிக்கணும், இல்ல இரு கட்சிகள் தான் தமிழகத்துல, அவங்கள தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆணவத்துல இருந்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அதனால நடிகர்கள் அரசியலுக்கு வருவதோ, அவர்கள் ஆட்சி அமைக்கும் அந்த நிலைமை வருவதோ எல்லாம் மக்கள் கையில இருக்கு. மக்கள் அவங்கள புடிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா வரப்போறாங்க. இல்லையா, அவர்களுக்கு வந்து இதுக்கப்புறமும் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னா செய்யட்டும். இல்ல அரசியல் விட்டு போறேன்னு சொன்னா போகட்டும். அவ்வளவுதானே. ஆனா வந்து நடிகர்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாது, மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தெரியுதுன்னு சொல்றீங்களா, இந்த மனநிலையை வந்து திரு அந்தணன் அவர்களே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற எந்த அரசியல்வாதியும் 5 வருஷம் அவர்களுடைய தொகுதிக்கு எத்தனை பேர் போய் அங்க நின்று மக்களோட மக்களா நின்று கலப்பைய பிடிச்சோ இல்ல கஷ்டப்பட்டோ குப்பை அள்ளியோ வந்து யாரும் வேலை செய்யறது கிடையாது. எல்லாம் ஏசி ரூம்ல ஏசி கார்ல அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் வரும்போது அந்த 2 மாசம் மட்டும் பார்க்கணும். போய் பிச்சை எடுப்பாங்க, காலில் விழுவாங்க, காலை கழுவுவாங்க, விட்டா அது அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க, சாணி வலிப்பாங்க, சாக்கடை அள்ளுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, எம்எல்ஏவோ எம்பியோ எல்லாம் அவங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள் காணாம போயிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் இதே வேலையை செய்வாங்க. இதுதான் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுடைய முகம். இதுல வந்து நீங்க நடிகர்களை மட்டும் குறை சொல்லி எந்தவித பிரயோஜனமும் பயனும் இல்லை. முதல்ல வந்து அரசியல்வாதிகளை நீங்க திருத்தணும், அவர்களை பத்தி பேசுங்க. நன்றி.